என்ன பண்ணுறாரு, காவேரியை சுற்றி சுற்றி வராரு. இதனால் சாரதா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. சாரதா வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அந்த பையன் உன்னை சுற்றி சுற்றி வரான். எக்காரணம் கூட அவன்கிட்ட நீ பேசின அப்புறம் உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை நீ சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏற்கனவே அந்த பையனை பற்றி நல்லா தெரியும்ல உனக்கு. மறுபடியும் அந்த பையன் வந்து என்ன தான் பண்ணாலும் சரி, பேசினாலும் சரி, நீ பேசக்கூடாது காவேரி. இந்த அம்மா சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உன்னை காவேரி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே காவேரி வந்து மனசு மாறிடுவா போட்டிருக்கு, இந்த பையன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க அவங்க அத்தைக்கிட்ட. உடனே வந்து அதெல்லாம் காவேரி மனசு மாற மாட்டா, பார்த்துக்கலாம் அந்த பையன் என்ன பண்ணாலும் காவேரி தான் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இருந்தாலும் வந்து சாரதா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் சாரதா வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த பையன் எப்போ வந்தார், எதுக்காக இந்த பையனுக்கு வாடகை விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, யாராக இருந்தாலும் வாடகை விட்டு தானே ஆகணும் வீடுனா. அந்த பையன் வந்து முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் என்ன பண்ணுன்னு தெரியாமல் சாரதா தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சாரதா என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்படியாவது இந்த பையனை வந்து இங்கேருந்து அனுப்பிச்சிடணும், விஜய் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து குமரன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், வேறு வீடு பார்க்கலாமா, இந்த வீடு வேணாம் காலி பண்ணிக்கலாம். இங்கே பாருமா, சும்மா வீடு காலி பண்ண முடியாது, இங்கே காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போவோம், அங்கேயும் விஜய் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன், சரி நம்ம ஊருக்கே சொந்தம் ஊருக்கே போயிடலாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் போக முடியாதுமா, கொஞ்ச நாளில் நம்ம யாரும் கண்டுக்கலன்னு சொல்லிட்டு விஜய் இங்கேருந்து போயிடுவாருமா, விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, என்னமோ நடக்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் சரிப்பல்லடி. அந்த பையன் வந்து காவேரியை பார்க்குறதும், காவேரி வந்து தயங்கி நிற்கிறதும் எனக்கு ஒன்றுமே புரியல. காவேரி தான் உனக்கு சத்தியம் பண்ணி குத்துருக்காளேம்மா, சத்தியம் பண்ணி குத்தாலும் அவள் பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கேடி, அப்படியே வந்து வெச்சக்கண் வாங்காமல் அவனை பார்க்குறாடி. எனக்கு இதை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குதுடி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குடி. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாம்மா, காவேரி என்னம்மா பண்ணுவா, ஒரு வருஷம் அந்த பையன் கூட வாழ்ந்திருக்காளம்மா, அதனால் அந்த பையனை பார்க்கும்போது அவளுக்கு வந்து ஈர்ப்பு இருக்க தானம்மா செய்யும். இது கூட தப்புனா எப்படிம்மா, அந்த அவ்வளோ ஒரு பொண்ணு தானம்மா அப்படின்னோடனே, எனக்கு புரியுதுடி, ஆனால் வந்து இது பெரிய பிரச்சனை போய் முடியுமோன்னு பயமாக இருக்குடி, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுமா அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து தப்பாக சமையல் பண்ணுறாரு. அவரால் சமையல் சரியாகவே செய்ய முடியல. நம்ம வீட்டிலலாம் ஒரு சில டிஷ்ஷெல்லாம் நல்லா பண்ணுவோம், இங்கேயே நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரி வீட்டில் சாப்பிட்லான்னா காவேரி நம்மளுக்கு வந்து சாப்பாடு எதுவும் தரமாட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ கரெக்டாக நர்மதா வராங்க. நர்மதா கிட்டே என்ன குழம்புன்னு கேட்குறாரு. வீட்டில் வந்து ஸ்பெஷல் குழம்பா அப்படின்னோடனே, ஆமாம்மாம்மா அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாரு. சரி பரவாயில்ல நர்மதா, நீ சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு விடுறாரு. இங்கே நர்மதா போய் இந்த விஷயத்தை நம்ம காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, இந்த குழம்பு சாப்பிடும் இருக்குது, எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட சாதம் மட்டும் வடிச்சிக்க சொல்லி அப்படின்னு சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு நர்மதா கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. யாருக்கிட்டையுமே நான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது நர்மதா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே சந்தோஷம் தாங்க முடியல நம்ம விஜய்க்கு. அந்த குழம்பு வாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. எனக்காகவா உன் அக்கா கொடுத்தமிச்சாலா அப்படின்னு ஒன்று திணறாங்க. இல்லை நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பொய் சொல்லாத நர்மதா, நீ குழந்தை, உனக்கு பொய் சொல்ல தெரியாது, உண்மையை சொல்லு அப்படின்னோடனே, ஆமாம்மா காவேரி அக்கா தான் கொடுத்தா, இங்கே பாருங்க மாமா, அதெல்லாம் மாட்டி விட்றாதீங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ குழம்பு தாண்டி வந்திருக்கு, இதுக்கப்புறமா இருக்குது, காவேரியே வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்காரு. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வந்து காவேரி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து வந்து அவங்க மேலே பூவை தூக்கி போடுறாரு. அதை பார்த்த காவேரி வந்து எடுத்து தூக்கி போடுறாங்க, மறுபடியும் தூக்கி போடுறாரு. அப்போ அவங்க அம்மா மேலே பட்டுடுது. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஐயோ யார் இதெல்லாம் தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. உடனே வந்து காவேரி கண்டுபிடிச்சிடுறாங்க, ஐயோ விஜய் தானா, நல்லா மாட்டிக்கணும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இவரோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஒரு நிமிஷம் இருமா நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாரு. காவேரி எப்படின்றாரு, நீங்கள் தானா, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்க, எங்கள் அம்மா பார்த்தா என்ன நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்றாங்க. என்ன காவேரி நீ சும்மா வந்து என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற, உனக்காக தானே இங்கே வந்து இருக்கேன், என்னை பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்றாரு. போக பார்க்குறாங்க, கையை பிடிக்கிறாரு. அப்படியே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி.